ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சம்மருக்கு ஏத்த மாதிரி நல்லா சில்லுன்னு சூப்பரா ஒரு பாதாம் கீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பாதாம ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 பாதாம 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டா வேணும்னா நல்லா சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சீங்கன்னா 1 மணி நேரத்துல ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா இது மாதிரி பாதாம்ல இருக்கிற தோல் எல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 50 ml பால் சேர்த்திருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்திலயோ இல்லைன்னா அடி கனமான பாத்திரத்திலயோ ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நான் ஆவின் ப்ரௌன் பால் சேர்த்திருக்கேன். பால் நல்லா பொங்கி வரும்போது அது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த கஸ்டர்டையும் சேர்த்துடலாம். நம்ம கஸ்டர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கைவிடாம கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். இப்ப அது கூட கொஞ்சமா குங்குமப்பூவும் 1 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பாதாம் விழுதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அது நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரா பாதாம் கீர் ரெடி ஆயிரும். ஃபைனல் டச்சா நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பொடியா நறுக்குன பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். நீங்க என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுல சீடு வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஒரு பாதாம் கீர் ரெடி. இதை இப்படியே நீங்க ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.